ஸோ போன கிளாஸில் நம்ம எதுக்காக ஏரியாஸ் இருக்கணும்னு பார்த்தோம். ஏரியாஸ் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஏபிஆர் நமக்கு கிடைக்குது. பார்டர் அவுட்டர் இல்லைன்னா சம்மரைஸ் எங்கே பண்ணுறது? ஏஜிஆர்பி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்செப்ட் பார்டர்லாம் இல்லாததுனால எங்கன்னா சம்மரைஸ் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஒழுக்கம் இல்லாமல் இருக்கு. எந்த ரவுட்டர்னாலும் எந்த இன்டர்ஃபேஸ்னாலும் பண்ணலாம். ஆனால் ஓஎஸ்பிஎஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ட்ரபிள் ஷூட் பண்ணுறது கூட. எல்லா இடத்துலையும் சம்மரைசேஷனுக்காக தேட மாட்டோம். எங்கே போய் தேடுவோம்னா ஒன்லி ஏபிஆரில் போய் தேடுவோம். என்ன மாதிரி சம்மரைசேஷன் பண்ணியிருக்கிறாரு சையது? ஏல என்ன பண்ணியிருக்கிறாரு, பியில் என்ன, ஏல இல்லை, சியில், டியில், ஈல என்ன மாதிரி சம்மரைசேஷன் பண்ணியிருக்காருன்னு போய் பார்த்தாலே தெரிஞ்சிடும். தேவையில்லாமல் எஃப், ஜி, ஹெச் இதெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பார்த்தோம்னா சம்மரைஸ் பண்ணுறதுனால அடுத்த ஏரியாவுக்கு நம்ம சுருக்கமாக அனுப்ப முடியுது. அதனால அடுத்த ஏரியாவில் இருக்கிற ரவுட்டருக்குடைய ரவுட்டிங் டேபிள் அதிக லெவலில் நம்ம என்ன பண்ண போகிறதில்ல, பயன்படுத்த போகிறதில்ல. அப்போது அந்த ரவுட்டர்னால நல்லா வேகமாக செயல்பட முடியும். ரொம்ப நம்ம போட்டு அடைச்சி விட்டோம்னா ப்ராசஸர், பஃபர் எல்லாம் அதிகமாகும் போது டிவைஸ் கொஞ்சம் ஸ்லோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போது சம்மரைசேஷனுங்கிறது ஏபிஆரில் பண்ணுறோம். சம்மரைஸ் பண்ணுறதுனால ரவுட் அப்டேட்ஸ் குறையுது. ரவுட் அப்டேட்ஸ் குறைக்கிறதுனால பேண்ட்வித் யூட்டிலைசேஷன், சிபி யூட்டிலைசேஷன், பஃபர் யூட்டிலைசேஷன் எல்லாமே குறையுது. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு சப்நெட் போச்சுன்னா, சப்நெட்னா என்னன்னா நீங்கள் சம்மரைஸ் பண்ண சம்மரைசேஷனில் ஒரு நெட்வொர்க் டவுன் ஆச்சுன்னா அந்த அப்டேட் அந்த ஏரியாவில் இருக்கிற மற்ற ரவுட்டரை மட்டும்தான் பாதிக்கும். முழு அட்டானமஸ் சிஸ்டத்தையும் பாதிக்காது. அட்டானமஸ் சிஸ்டம் இங்கே எதை குறிப்பிடுறோன்னா ஏரியா 1, 2, 3, ஏரியா 0 இதெல்லாம் சேர்ந்தது ஒரு அட்டானமஸ் சிஸ்டம். அங்கே படத்தில் போட்டிருக்கிறாங்க. ஏரியா 0 மற்றும் அதனோடு இணைக்கப்பட்டுள்ள பிற ஏரியாக்களை ஒன்றாக இணைத்து ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்குது. அது என்னன்னா அட்டானமஸ் சிஸ்டம். சரி, இப்போ ஒரு விஷயம், ஓஎஸ்பிஎஃப் ஏன் இதுக்கும் நேராக பேசிக்க முடியாதா? இப்படி ஏரியா 0ல போயிட்டு தான் போகுமா? இப்படி கொடுக்க முடியாதுன்னா முடியாது. ஏன் முடியாது? இப்போ நீங்கள் இங்கே ஒரு ஒயர் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். இது எந்த ஏரியாவில் போடுவீங்க? இது எந்த ஏரியாவில் போடுவீங்க? ரெண்டும் நெய்பர் ஆகவே ஆகாது. ஒரு 2 ரவுட்டர் ஏரியா ஒரே ஏரியாவில் இருந்தால் தான் அந்த 2 ரவுட்டரும் நெய்பர் ஆக முடியும். வெவ்வேறு ஏரியாவிலேருந்து நெய்பரே ஆகாது. நெய்பர் ஆகலைன்னா எப்படி அது அப்டேட்டை கொடுக்க முடியும், வாங்க முடியும்? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஏரியா 1, இதுவும் ஏரியா 1 நெய்பர் ஆயிடுது. இங்க பார்த்தீங்கன்னா இது ஏரியா 1, ஐயா அது ஏரியா 0, இது இது நெய்பர் ஆயிடுது. இப்போ இந்த ரவுட்டர் ஒரு காலை ஏரியா 1லையும் மற்றொரு காலை ஏரியா சைபர் 0த்திலும் வைத்திருப்பதினால் இது என்னவா மாறிடுதுன்னா இது ஒரு பாலம் போல மாறிவிடுகிறது. ஏரியா 1ல் உள்ள நெட்வொர்க் எல்லாத்தையும் ஏரியா 0 கொடுக்கறதுக்கும் ஏரியா 0ல இருக்கிற நெட்வொர்க்கை ஏரியா 1க்கு கொடுக்கறதுக்கும் ஒரு பாலம் போல மாறிடுது. புரியுதா? சரி,
இப்போ இந்த நெய்பர் 2 ரவுட்டர் நெய்பர் ஆகணும்னா ஒரே ஏரியாவில் இருக்கணும்னு பார்த்தோம். அது மட்டும் கிடையாது, இன்னும் பல விஷயங்கள் ஒரே மாதிரி இருக்கணும். இருந்தாதான் ஒரு ரவுட்டர் இன்னொரு ரவுட்டர் நெய்பர் என்று பிரகடனைப்படுத்தும். டிக்ளேர். ஸோ ஹலோ பேக்கெட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், எல்லா ரவுட்டரும் ஓஎஸ்பிஎஃப் ரன் ஆகிட்டு இருக்கிற எல்லா லிங்க் வழியாகவும் 224.0.0.9 10 அது EIGRP இந்த அட்ரஸை பயன்படுத்தி ஹலோ பேக்கெட் அனுப்பும். அப்படி இந்த ரவுட்டர் அனுப்புதுன்னு வச்சுக்கலாம். இது யாரெல்லாம் இந்த ஹலோ பேக்கெட்டை ஏற்றுப்பான்னா, எந்த ரவுட்டர்லாம் ஓஎஸ்பிஎஃப் ரன் ஆகுதோ அந்த ரவுட்டர் மட்டும்தான் இந்த 224.0.0.5க்கு வர பேக்கெட்ஸை தனக்கென்று எடுத்துக்கொள்ள முடியும். மற்றவர்கள் எல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இல்லையா? ஒரு போர்டிங்காக வெயிட் பண்ணின்னு இருக்கிறீங்க. இந்தியன் பாஸ்போர்ட் கஸ்டமர்ஸ் கம் ஃபார்வர்ட் அப்படின்னா எல்லா இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுக்கிறோன்னு எந்திரிச்சு வருவான். மற்ற எந்திரிப்பானா? அப்படியே உட்காந்துருப்பான். ஏன்னா அந்த இந்தியன் பாஸ்போர்ட் தான் இந்த 224.0.0.5 ஓஎஸ்பிஎஃப்க்கு. ஸோ ரவுட்டர் பி என்ன பண்ணுது, இந்த 224.0.0.5க்கு அனுப்பும் போது வேற எந்தெந்த ரவுட்டர்ல எல்லாம் 224.0.0.5க்கு டியூன் ஆயிருக்குதோ, அதாவது ஓஎஸ்பிஎஃப் எனேபிள் பண்ணிட்டு அத்தனை ரவுட்டரும் அந்த அட்ரஸை வந்து தனக்கு என்று எடுத்து வச்சிருக்கும். இது என்னுடைய அட்ரஸ், ஓஎஸ்பிஎஃப் ரன் பண்ற எல்லா ரவுட்டரும் இந்த அட்ரஸ்க்கு நானும் ஒரு சொந்தக்காரன் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கோம். அப்போ மல்டி காஸ்டிங் இப்படிதான் ஒர்க் ஆகுது. பாருங்க, இங்க வந்து பி அனுப்புற பேக்கெட் வந்து எத்தனை ரவுட்டருக்கு போகணும்? 4 ரவுட்டருக்கு போகணும். 4 ரவுட்டருக்கு 4 பேக்கெட்டா போறது இல்ல, பி ஒரே ஒரு பேக்கெட் தான் அனுப்புது. ஆனாலும் அது 4 ரவுட்டருக்கும் ஒரே நேரத்துல போய் சேருது. எப்படி? இந்த பேக்கெட் போயிட்டு இந்த ஒயரை தொட்டதும் அந்த ஒயர்ல இருக்கிற அத்தனை பேரும் கவனிப்பான், யாருக்கு இது வருது. அவன் அத்தனை பேரும் வந்து எனக்கு ஒரு காப்பி, எனக்கு ஒரு காப்பி, எனக்கு ஒரு காப்பின்னு எடுத்துப்பான். ஏன்னா அவெல்லாம் வந்து 224.0.0.5க்கு டியூன் ஆயிருக்கிறதுனால, நானும் இந்த குரூப்ல சேர்ந்தவன் தான்ப்பா, ஓஎஸ்பிஎஃப் குரூப் இது, எனக்கும் இது சொந்தம்ட்டு அந்த ஹலோ பேக்கெட்டை எடுத்துட்டு உடனே பி தான் என் நெய்பர் அப்படின்லாம் ஏத்துக்காது. பி கிட்ட இருந்து வந்த ஹலோ பேக்கெட்ல அவன் எந்த ஏரியாவை சேர்ந்தவன், நம்ம எந்த ஏரியாவை சேர்ந்தவன் பார்க்கும். ரெண்டும் ஒரே ஏரியானா சரி, அடுத்தது நான் என்ன சப்நெட்ல இருக்கிறேன், அவன் என்ன சப்நெட்ல இருக்கிறான்னு பார்க்கும். அதுவும் மேட்ச் ஆச்சுன்னா நானும் 10 நெட்வொர்க், அவனும் 10 நெட்வொர்க். அதுக்கப்புறமா டைமர், முக்கியமானது டைமர். டைமர் 2 ரவுட்டருக்கும் மேட்ச் ஆகலைன்னா நெய்பர் ஆகவே ஆகாது. பாத்தீங்கன்னா 10:40ன்னு பார்த்தோம் டைமர். இந்த 40 ஒரு ரவுட்டர்ல மட்டும் நீங்க 30ன்னு மாத்திட்டீங்கன்னா வச்சுங்க, ஹலோ பேக்கெட்ல இந்த மேட்ரு போகும், ஏய் 30பா அப்படின்னு. மற்ற ரவுட்டர்ல என்ன தடவை பண்ணுவான், இல்லப்பா எனக்கு கட்டுப்படி ஆகாது, நாங்கெல்லாம் எதுல இருக்கிறோம், 40ல இருக்கிறோம், நீ நம்ம 30ங்கிற, உனக்கு எனக்கு சரி வராது போ அப்படின்னு அந்த ஹலோ பேக்கெட்டை
உதாசீனப்படுத்திடும். ம். சரியா? அப்போ அதுதான் இந்த ரெண்டாவது வரியினுடைய அர்த்தம். Routers Okay. declare neighbor to be up after checking certain parameters Yes. or options in the hello packet. The options in the hello packet தான் என்னன்னு சொல்றோம், parameter சொல்றோம். அதை செக் பண்ணிட்டு தான் அவன் நெய்பரா இல்லையாங்கிறது அது எடுத்து முடிவு பண்ணும். ம். சரி, இப்போ ஓஎஸ்பிஎஃப்ல அட்ஜசன்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. என்னடா அட்ஜசன்சி அப்படின்னு நீங்க கேட்கலாம். ம். நெய்பர் அப்படிங்கிற வார்த்தைக்கு நிகரான வார்த்தை தான் ஆக்சுவலா அட்ஜசன்சி. ஓகே. அட்ஜசன்ட்னா என்ன தெரியுங்களா? அட்ஜசன்ட்னா பக்கத்துலன்னு அர்த்தம். ம். ஓகே. நெய்பர்னாலும் பக்கத்துல தானே. ஆமா சார். சரி, அப்ப எதுக்கு முன்னால பேஜ்ல நெய்பர் நெய்பர்னு சொல்லிட்டு இந்த பேஜ்ல அட்ஜசன்சின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காரணம் இல்லாம சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒரு காரணம் இருக்குது, அதனால வேற வார்த்தையை போடணும், குழப்பணுன்றதுக்காக இல்லை. இங்க என்ன பண்ணிருக்கா, நெய்பர் தான் சொல்லுவோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் லைன்ல ரெண்டாவது லைன், ரெண்டு லைன்லயும் நெய்பர் நெய்பர் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா மேல என்னன்னு குறிப்பிடப்பட்டிருக்குது, அட்ஜசன்சின்னு போட்டிருக்குது. அப்போ இது ரெண்டும் ஒண்ணு மாதிரி இருக்கு, ஆனா ஒண்ணு இல்ல. ஓஎஸ்பிஎஃப்ல ஒண்ணு இல்ல, ஒண்ணு மாதிரி இருந்தாலும் ஓஎஸ்பிஎஃப் பொறுத்தவரையில் அது ஒண்ணு இல்லை, வேறு வேற வேற. அது என்ன, அது இது வேற வேற பார்க்கலாம். இப்போ ஒரு ரெண்டு ரவுட்டர் வந்து நெய்பர்னு ஏத்துக்கிறதுக்கும் நெய்பரா ஏத்துக்கிட்ட பின்னாடி தனக்கு உண்டான எல்லா இன்ஃபர்மேஷனையும் அவனுக்கு கொடுத்துட்டு அவனுக்கு இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் அவன் கொடுக்கும்போது இது வாங்கி அப்டேட் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப பாருங்க, நிறைய பேர் வந்து இந்த காலத்துல நெய்பர் தான் இருப்பாங்களே ஒழிய அட்ஜசன்சியா இருக்க மாட்டாங்க. அப்படின்னா என்னன்னா, நம்ம தெருவுலயே நாளைக்கு நம்மள எங்கிருந்தோ ஒருத்தன் வந்து மிரட்டின்னு இருப்பானா, இவனுங்க பார்த்தும் பார்க்காம இருப்பானுங்க, பார்த்தும் பார்க்காம இருப்பானுங்க, பார்ப்பானுங்க ஆனா எதுவும் பார்க்காதவனு மாதிரி, அவனுக்கும் இந்த தெருக்கும் சம்மந்தமே இல்லாதவனு மாதிரி இருப்பானுங்க. அதுக்கு பேர் வந்து நெய்பர் தான், வெறும்னே நெய்பர், அவ்வளவுதான். இந்த துபாய் மாதிரி நாட்டுல எல்லாம் போனீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரனே உங்களை என்ன பண்ணுவான், ஹாய்ட்டு போயிடுவான், அவ்வளவுதான். சில சமயம் அது கூட நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுங்களா? அவன் ஹாய் சொன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், எங்க தங்கி இருக்கிறீங்கன்னு கேட்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நானும் உங்க கூட தங்கிக்கலாமா. அவனுக்கு அந்த பயம், அதனால என்ன பண்ண மாட்டான், நின்று கூட பேச மாட்டான், அப்படியே ஓடிடுவான். ஆனா அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, நாம ஏதாவது செஞ்சாதான் நமக்கு மத்தவங்க செய்வாங்க, நாம இப்படி இருந்தோம்னா மத்தவனும் நமக்கு அப்படிதான் இருப்பான். அந்த காமன் சென்ஸ் கூட இருக்காது இந்த ஜெனரேஷன், இந்த உலகத்துல இப்ப இருக்கிற ஆளுக்கு இந்த காமன் சென்ஸ் கூட இருக்காது. ஆனா அவங்களுக்கு மட்டும் எல்லாரும் என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும்.
ம். இவங்க வெளிநாட்டுக்கு போகும்போது அங்கே ஒருத்தன் கூப்பிடணும், சங்க வைக்கணும், எல்லாம் பண்ணணும். ஆனால் இவன் அங்கே இருக்கும்போது இன்னொருத்தன் வந்தான்னா ம். இவர் என்ன பண்ண மாட்டார். ரொம்ப கிளவர், இவர் புத்திசாலி. இவர் வந்து கண்டுக்க மாட்டார். ம். அந்த மாதிரி இருந்தவங்களாம் பார்த்துருக்குறேன். அவங்க உலகத்தை விட்டே போயிட்டாங்க ரொம்ப சீக்கிரமாக. பெருசாக ஒன்றும் தூக்கின்னு போல. அது இருக்கட்டும். இப்போ இங்கே விஷயத்துக்கு வருவோம். நெய்பர்னா உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிச்சு. புரிஞ்சிச்சு. சும்மா பேர் அளவில் இவங்கெல்லாம் வந்து தெரிஞ்சவங்க, அவ்வளோதான். ம். அட்ஜன்சன்சின்னா அப்படி கிடையாது. ஏய், எங்கப்பா வந்தீங்க? துபாயில் இருக்கிறீங்க, சொல்லவே இல்லை வருவீங்கன்னுட்டு. எப்படி வந்தீங்க? எந்த ஃப்ளைட்டில் வந்தீங்க? அம்மா எங்கே தங்க போகிறீங்க? வாப்பா, என் ரூம் இருக்குது, உங்களுக்கு நல்ல ரூம் கிடைக்கிற என் ரூமில் இருந்துக்கோ. என்ன இருக்கிறது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான். பாப்பா, கவலைப்படாத, நீ எதுக்கு வச்சும் கவலைப்படாத. நீ வந்து தனியாக போகிற வரைக்கும் நீ நம்ம ரூமில் இரு. உனக்கு தேவையானதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோ. ஒரு வேலை வாங்கிக்கோ, அதுக்கப்புறம் நீ தனியாக போய்க்கோ அப்படின்னு தனக்கு உண்டானது எல்லாத்தையும் கொடுப்பான். அவனும் என்ன தெரியுமா பண்ணுவான்? வேலை கிடைச்சதும் நல்லா கவனிச்சு அவனுக்கு உண்டானதெல்லாம் இவனுக்கு கொடுப்பான். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஆரம்பத்துல 2 பேரும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க தான். ஒருத்தன் புதுசா திடீர்னு வந்தப்போ கொஞ்சம் ஷேர் பண்ணிக்க. ஆனா வந்தவனுக்கு வேலை கிடைச்ச உடனே 2 பேரும் சேர்ந்து ஒரு அடுத்த நிலைக்கு போயிடுறாங்க. இவனுக்கு கஷ்டம்னா அவன் பேக்கப் பண்ணுவான், அவனுக்கு கஷ்டம்னா இவன் பேக்கப் பண்ணுவான். ஒரு நல்ல ஒரு மனித அன்பு, மனித உறவை பார்க்க முடியுது. அதனால அவங்க நீண்ட நாள் வாழ முடியுது. அல்பாசியில போறது கிடையாது. ஆனா தனக்குன்னு வாழ்ந்தவங்க எல்லாம் 50 கூட தாண்டல. 50 கூட தாண்டல. ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, போயாச்சு. இது வந்து லைஃப் ஸ்டோரி. அட்ஜசன்சிக்கும் நெய்பர்ஷிப்க்கும் உள்ள லைஃப் ஸ்டோரி இது. அட்ஜசன்சியா வாழ்றவன் வந்து அவனுக்கு வேலையே போயிடுச்சுன்னா கூட அவனுக்கு கவலை இல்லைன்னா அவன் ஃப்ரெண்டு இருக்கிறான். அவன் ஃப்ரெண்டுக்கு ஒரு நாள் என் வேலை உதவி செஞ்சதால அவன் ஃப்ரெண்டு ரொம்ப விசுவாசமான ஃப்ரெண்டு. ஒருத்தனுக்கு ஒருத்தன் துணையா இருக்கிறாங்க. அதனால அவனுக்கு வேலையை போனா கூட கொஞ்ச நாளைக்கு வந்து அவன் வந்து அங்கேயே சமாளிச்சு இன்னொரு ஒரு வேலை வாங்குற அளவுக்கு சப்போர்ட் இருக்குது. திருப்பி திப்புன்னு ஊருக்கு ஓடி வர வேண்டாம். அப்போ உங்களுக்கு அட்ஜசன்சினா என்னன்னு புரிஞ்சுட்டு அட்ஜசன்சிங்கிறது முழுமையான நெய்பர்ஷிப். முழுமையானன்றதுக்கு வார்த்தை ஃபுல்லி தானே. முழுமையான நெய்பருங்கிறது முழுமையான கிடையாது, வெறும் டூ வே. டூ வேனா என்னது? அவனுக்கு என்ன தெரியும்? ஆமா, எங்க ஊருக்காரன் தான், எனக்கும் அவனுக்கு தெரியும். என்னத்துக்கு என்ன பண்றது? இப்போ அவனுக்கு வேலை போயிடுச்சு, அவனுக்கு வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அவன் வீட்டுக்கு தான் போகணும். அப்படிங்கிறது பேர் தான் டூ வே ஸ்ட்ரீட். ஓகே, இவனுக்கு வேலை போயிடுச்சுப்பா, நம்ம தான் கொஞ்சம் நம்ம ரூம்ல தங்க வச்சுக்கோங்க, வேலை வர வரைக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும்பா. அது வந்து ஃபுல் அட்ஜசன்சி. ஆனா டூ வே அப்படி கிடையாது. ஸோ டூ வே வந்து ஹாய் பாய் கேஸ். என்னன்னா என்ன, இவனுக்கு நல்ல பெரிய வேலை கிடைச்சதுன்னா இவன் பெருமைக்கு என்ன பண்ணுவான்? நல்ல ஒரு பார்ட்டி வைப்பான் அவனை கூப்பிட்டு. அவனும் என்ன பண்ணுவான்? பெருமைக்கு வேணுன்னே வெறுப்பேற்றணுன்ட்டு உனக்கு ஒண்டி தான் வேலை கிடைச்சதா பாரு, எனக்கு கூட பெரிய கார் வாங்கி நம்பர். அவனும் என்ன பண்ணுவான்? கூப்பிட்டு வெறுப்பேற்றதுக்குன்னே பார்ட்டி வைக்கிறது ஒழிய அன்பு காமிக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. அப்போ என்ன ஆகுது? ஒருத்தருக்கு வேலை போச்சுன்னா இன்னொருத்தன் நல்லா வேணும் போ, இப்போ உங்க ஊருக்கு போய் களி தின்னு போ அப்படின்னு குஷி ஆயிடுவான். அப்படியே இருக்குது டூ வே ஸ்ட்ரீட் நிறைய. இதுதான் வந்து 2 வித்தியாசங்கள். ஃபுல் அட்ஜசன்சி
நெய்பருக்கும் அட்ஜசன்சிக்கும் டிஃப்ரெண்ட். ஆமாம், ஃபுல் அட்ஜசன்சிங்கிறது வந்து தனக்கு தெரிஞ்ச எல்லா ரூட்டையும் நெய்பர் கொடுக்குறது, நெய்பர் அவனுக்கு தெரிஞ்ச எல்லா ரூட்டும் இவனுக்கு கொடுக்குறது. அப்போ இவன் ரவுட்டிங் டேபிளில் நிறைய விஷயங்கள் சேர்ந்துடுது, அவன் ரவுட்டிங் டேபிளில் நிறைய விஷயங்கள் சேர்ந்துடுது. அது ஃபுல் அட்ஜசன்சி. ஓகே. டூ வே அட்ஜசன்சினா ஒன்றுத்தையும் கொடுக்கறது கிடையாது, ஆனால் நெய்பராக மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிறது நெய்பர் டேபிளில். ஓகே. ஆனால் கொடுத்தல் வாங்கல் எதுவும் இருக்காது, அப்டேட்லாம் அனுப்ப மாட்டாங்க. அதுக்கு பேர் தான் டூ வே ஸ்டேட். ஓகே. சரி, இப்போ இந்த ஃபுல் அட்ஜசன்சி யாரோட இருக்குன்னா டிஆர்பிடிஆரோட இருக்கும். அப்போ ஃபுல் அட்ஜசன்சி யாரோட இருக்கும்னா டிஆர்பிடிஆரோட தான் இருக்கும். டிஆர்னா டெஸ்டினேஷன் ரூட்டர், பிடிஆர்னா பார்டர். அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் வேற விஷயம். டிஆர்பிடிஆரோட மட்டும்தான் ஃபுல் அட்ஜசன்சி இருக்கும். டிஆர் அல்லாது பிடிஆர் அல்லாத மற்ற ரவுட்டர்கள்லாம் இருக்குல்ல, அதுதான் டிஆர் அதர்னு சொல்லுவோம். அதனோடலாம் டூ வே ஸ்டேட் தான் இருக்கும். அப்படின்னா எப்படின்னா வந்து சில பேர்லாம் கொஞ்சம் புத்திசாலிங்களா இருப்பாங்க. யாரோட ஃபுல் அட்ஜசன்சி வைக்கணுமோ அவங்களோட கரெக்டாக ஃபுல் அட்ஜசன்சி வைப்பாங்க. மக் பேக் மாதிரி எல்லாரோடையும் ஃபுல் அட்ஜசன்சி வச்சுட்டு அப்புறமா தனக்கு இல்லைன்னும் போது எவனோ எனக்கு கண்டுக்கல, நான் அவனுங்களை எப்படியெல்லாம் கவனிச்சேன்னு தெரியுமா, பாரு நான் இப்போ தனியாக கஷ்டப்படுறேன், உன்னை யார் கவனிக்க சொன்னது, உனக்கு புத்தி இல்லை. நீ பார்த்துருக்கணும் அவனுக்கு வந்து உண்மையிலே நல்ல மனசுக்காரனா, அவனெல்லாம் வந்து நம்ம இப்படி கவனிக்கிறதுக்கு அவன் வருத்தா, அவன் நாளைக்கு வந்து நமக்கு கஷ்டம்னா வந்து நிக்கிறாளா, இல்ல நல்லா சாப்பிட்டுட்டு காலி பண்ணிட்டு ஓடுறாளா பார்த்துருக்கணும் இல்லையா? இந்த டிஆர்பிடிஆர் எப்படிப்பட்ட ஆட்கள்னா ரொம்ப அக்கறையா மற்றவங்கள பார்க்குற ஆட்கள். ஒரு அப்பா அம்மா கேரக்டர் மாதிரி, அப்பா கேரக்டர் அம்மா கேரக்டர் மாதிரி. டிஆர் வந்து ஒரு அப்பா, பிடிஆர் வந்து ஒரு அம்மா மாதிரி. ஆனா இந்த டிஆர் அதர்ல யாருன்னா சும்மா இந்த கல்யாணம் ஆகாம சுத்தி நிற்பானுங்க, ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸுன்னு. கல்யாணம் ஆன பின்னாடி எங்கேயோ சீன்ல இருக்க மாட்டானுங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால மாத்திரம், அதுக்கு முன்னால வரைக்கும் உயிர் தோலை எல்லா தோழனும் சொல்லி இருப்பானுங்க, அதுக்கப்புறம் சீன்ல இருக்க மாட்டானுங்க. அந்த மாதிரி ஆட்கள், அந்த மாதிரி ஆட்கள் வந்து அவனுக்கு கஷ்டம்னு வரும்போது, நம்மளும் கஷ்டம்னு இருக்கும்போது போடா எனக்கே கஷ்டமாகுதுன்னு போயிடுவான். ஆனால் டிஆர்பிடிஆர் அப்படி கிடையாது. அவங்க கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க, கஷ்டப்பட்டு தான் வேலைக்கு அமிச்சாங்க, கஷ்டப்பட்டு தான் வெளிநாட்டுக்கும் அமிச்சாங்க. இப்பயும் நம்ம கஷ்டம்னு ஃபோன் பண்ணா அதே கஷ்டப்படுற அதே ஆத்மா ரெண்டு எதையோ ஒன்று பிரட்டி கிரட்டி இதுக்குள்ள வெளிநாட்டில் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அனுப்பிச்சு வைப்பாங்க. ஆனா இந்த ஓடுகால் ஃப்ரெண்ட் அது பண்ணுவானா, டே போடா டே நானே இங்க கஷ்டப்படுங்கிற வேலை இருக்கு இல்லாம நல்லா வேலை செஞ்சு நிற்பான் ரீலு. ஸோ ஓஎஸ்பிஎஸ்லயும் வந்து இந்த லேண்ட் என்விரான்மெண்ட்ல ஒரு தகப்பன் ஒரு தாய் எலெக்ட் பண்ணப்படுவாங்க. மீதி ஆட்கள்லாம் வந்து ரயில் ஸ்நேகம் தான், டிஆர் அதர். இந்த டிஆர்ன்றதுக்கு டெசிக்னேட்டட் ரவுட்டர்னு பேர். டெசிக்னேட்டட் ரவுட்டர்னு பேர். பிடிஆர் வந்து பேக்கப் டெசிக்னேட்டட் ரவுட்டர். பேக்கப் டெசிக்னேட்டட் ரவுட்டர். டெசிக்னேட்டட் ரவுட்டர்னா என்னன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட
ம். ரவுட்டர். ஒரு தலைவர் மாதிரி. ம். ஓகே. அந்த தலைவர்கிட்ட தான் எல்லாரும் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ம். அந்த தலைவர் வந்து நான் சொன்னது எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லுவார். ம். மற்றவங்க சொன்னதெல்லாம் எனக்கு சொல்லுவார். இப்போ நான் வந்து எல்லாத்தையும் தலைவர்கிட்ட சொல்றேன்னா தலைவருக்கும் எனக்கு என்ன அட்ஜசன்சி, ஃபுல் அட்ஜசன்சி. ஃபுல் அட்ஜசன்சி. அவர் வந்து மற்றவங்க கிட்ட லேர்ன் பண்ணதெல்லாம் எனக்கு கொடுக்கறதுனால தலைவருக்கும் எனக்கும் என்ன அட்ஜசன்சினா அதே ஃபுல் அட்ஜசன்சி. ஃபுல். ம். ஆனா நான் மற்றவனுக்கு நேரா கொடுப்பேனா இல்ல, அது பேர் டூ வே ஸ்ட்ரீட். டூ வே ஸ்ட்ரீட். டிஆர் அதர்ஸ். அவன் எங்க ஊர்ல தாங்க இருக்கிறான், ஆனா அவனை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. அது பேர் தான் டிஆர் அதர்ஸ். ஓகே. ஆமாங்க, அவராங்க எங்க ஊர் பிரசிடென்ட்டுங்க. அவருக்குங்க 4 பிள்ளைங்க, ம். ஒரே பொண்டாட்டி தாங்க. அவர் வந்து 15 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறாருங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லுவான். ம். ஏன்னா அது ஃபுல் அட்ஜசன்சியில் இருக்கிறாங்க. கரெக்ட். ஆமா. ஸோ பாயிண்ட் டு பாயிண்ட் நெட்வொர்க்கில் அந்த மாதிரி ஒன்று வராது. ஏன்னா இருக்கிறதே 2 ரவுட்டர் தான். பாயிண்ட் டு பாயிண்ட் 2 ரவுட்டர் தான். ம். ஆனால் லேண்டில் அப்படி கிடையாது, நிறைய ரவுட்டர் இருக்குது. அங்கே தான் என்ன தேவைப்படுது, ஒரு தலைவன் தேவைப்படுறான், ஒரு பேக்கப் தலைவன் தேவைப்படுறான், ம். மீதியெல்லாம் டிஆர் அதர்ஸ். புரிஞ்சுதுங்களா? ஓகே. புரியுது. பாயிண்ட் டு பாயிண்ட் நெட்வொர்க்கில் டிஆரும் கிடையாது, பிடிஆரும் கிடையாது. இருக்கிறதே 2 ரவுட்டர் தான். ஃபுல் அட்ஜசன்சியில் இருக்கும். ஓகே. இவங்ககிட்ட இருக்கிறதுல அவங்ககிட்ட இருக்கும், அவங்ககிட்ட இருக்கிறதுலாம் இவங்ககிட்ட இருக்கும். ம். ஆனால் லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவன், ஒரு அசிஸ்டன்ட் தலைவன், டெசிக்னேட்டட் ரவுட்டர், பேக்கப் டெசிக்னேட்டட் ரவுட்டர் தெரிந்தெடுத்துட்டு எல்லாரும் டெசிக்னேட்டட் ரவுட்டர் கிட்ட தான் அனுப்புவாங்க. ஓகே. அந்த காப்பி பேக்கப் டெசிக்னேட்டட் ரவுட்டருக்கும் பேரலாக போகும். ம். அப்புறம் டெசிக்னேட்டட் ரவுட்டர் தான் என்ன பண்ணுவான், ஒருத்தவங்கிட்ட இருந்து வாங்குறத மற்றவங்க கிட்ட எல்லாம் கொடுக்கும். ம். அப்போ ஒரு மீடியேட்டர் மாதிரி இருக்குது டிஆர். டிஆர். ஓகே. எதுக்காக இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டியூப்ளிகேட்னா என்னன்னா போலின்னு நினச்சக்கூடாது. சைனா ப்ராடக்ட்டை பற்றி பேசுகிறாங்கப்பான்னு சொல்லக்கூடாது. அதாவது எல்லாரும் எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுத்துன்னு இருந்தால் என்ன ஆகும்னா, சில சமயம் நான் அவனுக்கு கொடுத்தத உங்களுக்கும் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அவனுக்கு கொடுக்கும்போது நான் உங்களுக்கு கொடுத்ததே நீங்கள் அவனுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ டூப்ளிகேட் ஆகிடும் அவனுக்கு. சேம் அப்டேட் 2-3 பேர் கொடுத்தா அது குழப்ப உண்டு பண்ணிடும். அப்போ இது யாருது ஒரிஜினலானே தெரியாமல் போயிடும். அதனால தான் டெசிக்னேட்டட் ரவுட்டர்னு உனக்கு தேர்ந்தெடுத்து எல்லாத்தையும் டெசிக்னேட்டட் ரவுட்டருக்கு அனுப்புறது, அது வந்து மற்றவங்களுக்கு அனுப்பும். ஓகே. அடுத்தது அதான் இங்கே போட்டிருக்கிறா, ஃபுல் அட்ஜசன்சி இருக்கிற ரவுட்டருங்களுக்கெல்லாம் மட்டும்தான் அப்டேட்ஸ்லாம் அனுப்பப்படும். 2 வேஸ் இருக்கவங்கலாம் அட்ஜசன்சியில் சரி 2 வே இருக்கவங்களுக்கெல்லாம் அப்டேட்லாம் போகாது. இப்படி எல்எஸ்டிபி இப்படி தான் அப்டேட் ஆகுது. ஓகே. சரி, இந்த ஓஎஸ்பிஎஃப் வந்து இந்த எல்எஸ்டிபியை பயன்படுத்தி தான் என்ன பண்ணும், ஷார்ட்டஸ்ட் பாத்தை கண்டுபிடிக்கும். என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணி, டிஜிஸ்ட்ராஸ் அல்காரிதம். அது டிஜிஸ்ட்ரா ஜே எல்லாம் வந்து சொல்லக்கூடாது, டிக்ஸ்ட்ரான்னு சொல்லணும். ஜே வந்து இல்லைன்னு நினச்சிக்கணும் அந்த இடத்துல. அப்படிதான் சொல்லணுங்கிறாங்க. ஏன்னா இங்கிலீஷை வந்து நீங்கள் வந்து தவறாக உச்சரிச்சா என்னன்னு சொல்கிறாங்க, ஆமாம் அப்படின்னா சாபம்னு அர்த்தம். அதனால இப்படிதான் உச்சரிக்கணும்னா சரிப்பான்னு நம்ம ஒத்துக்க வேண்டியதுதான். அப்படியா உன் பாஷை நம்ம சொல்லுங்க அப்படின்னு பார்த்து வேண்டியதான். டிக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஏரியாவுக்குள்ளே எல்லா ரவுட்டர்லேயும் ஒரே மாதிரி லிங்க் ஸ்டேட் டேட்டா பேஸ் தான் இருக்கும். அந்த டேட்டா பேஸில் ஒவ்வொரு ரவுட்டரும் தன்னை பொசிஷன் பண்ணிக்கிட்டு டெஸ்டினேஷனுக்கு எப்படிலாம் போகலாங்கிறத பார்த்து கால்குலேட் பண்ணி இருக்கிறதுல லோ காஸ்ட் பார்த்து என்ன பண்ணிடும், ரவுட்டிங் டேபிளில் பெஸ்ட் ரூட்டாக போட்டு வைக்கும். பாருங்க, இந்த படம் என்னத்தை விளக்குதுன்னா, அந்த ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபர்ஸ்ட்
எஸ்பிஎஃப் அல்காரிதம் எப்படி வேலை செய்யுதுன்னு காமிக்குது. உதாரணத்துக்கு பாருங்க, இந்த ரவுட்டர் எக்ஸ். எக்ஸுங்கிற ரவுட்டர் வந்து ஏக்கு இப்படியும் போகலாம், இப்படி போய் இப்படியும் போகலாம். ஆனால் எது பெஸ்ட் பார்த்து? இதுதான் பெஸ்ட் பார்த்து. இந்த ஒயர் யூஸ் ஆகாது, ஏன்னா இது டாட்டட் லைன், ஏன்னா சுத்து இப்படி வந்தா. அதே போல் டிக்கு இப்படி நேராக போகிறது தான் பெஸ்ட்டே ஒழிய இப்படி வந்து போகிறது பெஸ்ட்டு கிடையாது. ஏன்னா 2 ஒயர் இருக்கு, 2 ரவுட்டர் ப்ராசஸ் பண்ணும். இதுதான் பெஸ்ட் பார்த்துக்கிறோம். இப்போ ஒவ்வொரு ஒயருக்கும் 10 காஸ்ட்னு வச்சுக்கணும்னா, ஒரு ஒயருக்கு காஸ்ட் 10னா இப்படி நேராக வந்துட்டா 10 தான், இப்படி வந்தால் 20. அப்போ இதுதான் பெஸ்ட் பார்த்து. அதே போல் எஃப்க்கு வந்து இப்படி வந்துட்டா 20 ஆகிடும், வேற எப்படி வந்தாலும் ஜாஸ்தி இதாக போகுது இல்லையா. இதுதான் வந்து லாஜிக், ஷார்டஸ்ட் பாத் ஃபர்ஸ்ட் லாஜிக். ஒரு முறை நீங்களே ஒரு 2 நிமிஷம் நிதானமாக பாருங்க. இது ஒரு புரிதலுக்காக ரொம்ப அருமையான ஸ்லைடு. இது ஒரு ரவுட்டருக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வருது. எல்எஸ்ஏனா லிங்க் ஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட்டுங்க. எல்எஸ்யூனாலும் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் சேர்ந்து தான் லிங்க் ஸ்டேட் அப்டேட்னு சொல்லுவோம். நிறைய எல்எஸ்ஏ, அதனால தான் அதை கவருக்குள்ள எழுதிருக்காங்க. எல்எஸ்ஏவை எல்எஸ்யூவை மேலே போட்டுக்கிறோம். இப்படி ஒரு அப்டேட் வருது, ஒரு ரவுட்டருக்குள்ள வருது. ஃபர்ஸ்ட் அந்த ரவுட்டர் என்ன பண்ணும், என்கிட்ட வந்து லிங்க் ஸ்டேட் டேட்டா பேஸ் இருக்கான்னு பார்க்கும். இப்போதான் ஃபர்ஸ்ட் ஆன் பண்ண ரவுட்டர்னா அதில் லிங்க் ஸ்டேட் டேட்டா பேஸ் இருக்காது. இல்லைங்கிற பட்சத்தில் என்ன பண்ணும், என்னென்னலாம் வந்துச்சோ அது எல்லாத்தையும் டேட்டா பேஸ்க்கு ஆட் பண்ணிக்கும். அப்புறமா யார் அனுப்புனானோ அவனுக்கு அக்னாலஜ்மெண்ட் அனுப்பும். அது மட்டும் இல்லாம கீழே இருக்கிற மற்ற ரவுட்டருக்கெல்லாம் அதை அனுப்பி வைக்கும். அது பேர் தான் ஃப்ளட்டிங்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், எஸ்பிஎஃப் அல்காரிதம் ரன் பண்ணி அந்த ரூட்ஸ் எல்லாம் ரவுட்டிங் டேபிள்ல போட்டு வைக்கும். புரிஞ்சுதா இது? சரி, ஒருவேளை ஏற்கனவே டேட்டா பேஸ் இருந்துச்சுன்னா, எஸ்னா இருந்துச்சுன்னு அர்த்தம். இருந்துச்சுன்னா இப்ப வருகிற இந்த அப்டேட் வந்து சேம் அப்டேட்டா இல்ல புதிய அப்டேட்டா, இது பழைய அப்டேட்டா? அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, நம்பர் இருக்கும் அதுல. இப்ப ஏற்கனவே உங்ககிட்ட வந்து 50ன்னு ஒரு அப்டேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்டேட் நம்பர், சீக்வன்ஸ் நம்பர். இப்ப வர்றது 51ன்னு வச்சுக்கோங்க. 51னா புது அப்டேட்னு அர்த்தம். 50 வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், இக்னோர் பண்ணிடணும். சேம் இருந்தா இக்னோர் பண்ணிடணும். சேம் இல்லைன்னா பெருசா சின்னதான்னு பார்க்கணும். வருகிறது 50க்கும் குறைவா இருந்தா நீங்க அதை ஏத்துக்கலாமா? ஏத்துக்க கூடாது, ஏன்னா வந்து நீங்க லேட்டஸ்ட் வச்சுருக்கிறீங்க. அப்போ ஏத்துக்காம நீங்க என்ன பண்றீங்க, எவன் அனுப்புனானோ அவனுக்கே வந்து உங்ககிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் அனுப்புறீங்க. இதுவே வருகிறது 51 இருந்தால் இந்த டேட்டா பேஸ்ல போயிட்டு சேர்த்து இல்லையா? அவ்வளவுதான். இப்படிதான் ஓஎஸ்பிஎஃப்ல இருக்கிற எல்லா ஓஎஸ்பிஎஃப் ரன் பண்ணிட்டு இருக்க எல்லா ரவுட்டரும் டேட்டா பேஸை அப்டேட் பண்ணிக்குது. சரிங்களா? சரி, மீதி எல்லாம் சம்மரி தான். நம்ம இது வந்து நாளைக்கு ரிவிஷனா பார்த்துட்டு அப்புறமா அடுத்த சாப்டர்.